வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்த தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டாவது நபரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வந்தபோது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்த ஐயன்கொல்லி பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாணகுமார். இவர் கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலையில் தங்கி அங்குள்ள சிவன் கோவிலில் 10 ஆண்டுகளாக அர்ச்சகராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் வயநாட்டில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளதாக அவரது உறவினருக்கு தகவல் கிடைத்ததும் உடனே தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் செல்போன்கள் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததால் கேரளா சென்று பார்த்தபோது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. கல்யாணகுமார் தங்கியிருந்த கோவில் வீடு இருந்த இடமே தெரியாமல் அடித்து செல்லப்பட்டு ஒரு மரம் மட்டுமே இருந்து உள்ளது. பாறை இடுக்கிலிருந்து மீட்கப்பட்ட உடல் ஒன்று மருத்துவமனையில் இருப்பதாக தெரிந்ததும் அங்கு சென்று பார்த்தபோது கல்யாணகுமார் உயிரிழந்தது அறிந்து அதிர்ந்தனர். எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு போன் பண்ணேன்னு சொன்னாப்ப எனக்கு காலையில தான் தெரியும் தண்ணியில போயிருக்கானு. நான் என்ன பண்ணனே தெரியலப்பா. என் மருமகனும் பேரப்பிள்ளைன்னு சின்ன சின்ன பிள்ளை. கல்யாணகுமாரின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் இரவு 7 மணிக்கு சொந்த கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கு கண்ணீருடன் காத்திருந்த உறவினர்கள் உடலை பார்த்ததும் கதறி அழுதனர். தண்ணீரில் அடித்து சென்றாலும் தப்பித்திருப்பார் என்று நம்பிக்கையுடன் இருந்ததாகவும் ஆனால் இறந்துவிட்டதாக கல்யாணகுமாரின் மனைவி மஞ்சுளா கண்ணீர் வடித்தார். தெரியலங்க, எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என் புள்ள தாங்க சொன்னிச்சு தண்ணியெல்லாம் கோயில் அடிச்சு போயிடுச்சுன்னு. அப்போ தாங்க எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. புள்ள சொல்ல வந்தாங்க எனக்கு தெரியும். நான் ஓடி போயிருப்பாருன்னு நினச்சேங்க, தப்பிச்சு போயிருப்பாருன்னு. இப்படி தண்ணியில் போவாரு நினச்சி கூட பார்க்கல போயிருக்கேன் நான். கல்யாணகுமார் இல்லாமல் மகள் மற்றும் மகனை மஞ்சுளா எப்படி கரை சேர்க்கப் போகிறாரோ என்று உறவினர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். கல்யாணகுமாரின் மறைவால் ஐயன்கொல்லி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.